Good evening, students. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா டேர்ம் ஒன்ல ஆல்மோஸ்ட் இல்ல 10% நம்ம சாப்டர் நம்பர் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? சாப்டர் நம்பர் 1 என்னது அப்படின்னா எண்ணியல். சரியா? ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்டட். சாப்டர் நம்பர் 2 என்ன அப்படின்னா சதவீதமும் தனிவட்டியும். சரியா? இது சாப்டர் நம்பர் 1, இது சாப்டர் நம்பர் 2. சரி, இப்ப நம்ம படிக்க போற சாப்டர் என்னதுமா? செகண்ட் சாப்டர் படிக்க போறோம். சரியா? ஸோ செகண்ட் சாப்டர்ல பேர் என்னன்னு சொல்லியிருக்கேன், சதவீதமும் தனிவட்டியும். ஸோ சதவீதமும் தனிவட்டியும் அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றதுக்குரிய இன்ட்ரோ நான் கொடுத்துட்றேன். சரியா? சரி, இப்ப இந்த எண்ணியல் அப்படின்ற ஒரு சாப்டர் நம்ம படிச்சோம்ல, அதுல இது வரைக்கும் படிச்சதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, என்ன எது நீங்க தாராளமா சொல்லலாம் குட்டஸ். ஏன்னா நம்ம சாப்டர் நம்பர் 1ல படிச்ச கான்செப்ட மோர் தென் 80% மேல அதே கான்செப்ட் தான். சொல்லப்போனா 10% கூட தைரியமா சொல்லலாம். நான் என்னென்ன படிச்சோமோ அந்த கான்செப்ட் அப்படியே இந்த சாப்டர்ல அப்ளிகபிள். நம்ம சாப்டர் 1 நம்பர் 1 நமக்கு சரியா தெரியல டீச்சர், புரியல டீச்சர் அப்படின்னா சாப்டர் நம்பர் 2 நம்ம அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்கிற முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். இது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது தோசையோ பீஸாவோ சாக்லேட்டோ ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க. சரியா? சரி, புரியுதா? நம்ம டெய்லி லைஃப்ல இந்த சாப்டர் நம்ம ஏன் படிக்கிறோம், எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சர்க்கிள்ல தோசை பீஸா சாக்லேட் உனக்கு என்ன பிடிக்குதோ குட்டஸ் நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இத வீட்டுல 2 பேர் இருக்காங்க. சரியா? ஒரு பர்சன் பேரு ஏ, ஒரு பர்சனோட பேரு பி. ஸோ 2 பேருக்குமே இந்த சாப்பாடு, இந்த டிஷ் சாக்லேட் ரொம்ப பிடிச்ச ஐட்டம்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு வீட்டுக்கு கொடுப்போமா? கிடையாதுல்ல. ஈக்குவல் ஷேர் வேணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ஸோ அந்த ஈக்குவல் ஷேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் பாதி ஒருத்தவங்களுக்கு, இந்த பாதி இன்னொருத்தவங்களுக்கு. சொல்றது புரியுதா? அப்ப ஒரு ஒரு சர்க்கிள் இல்ல ஒரு பீஸாவை 2 பேருக்கும் அம்மாவும் அப்பாவும் என்ன செஞ்சிருவாங்க, ஈக்குவல் ஷேர் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அப்ப பாதி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ ஏன்ற பர்சனுக்கு பின்ற பர்சனுக்கு பிரிச்சு கொடுத்துறாங்க. அப்ப பிராக்ஷன் இதை நம்ம என்னென்னலாம் சொல்லி போறோம்னா, பிராக்ஷன் அப்படின்னா என்ன பார்த்தோம் சாப்டர் நம்பர் 1ல, என்னன்னு சொல்லி பார்த்தோம், பின்னம். அப்படின்னா ஏன்ற பர்சனுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1/2. 1/2 ஒரு பீஸா இல்ல ஒரு சர்க்கிள்ல பாதி ஏக்கு இன்னொரு பாதி பிக்கு கிடைச்சிருக்கு. இதத்தான் பிராக்ஷன் சொல்லுவோம். சரியா? இதே இது இப்ப பெர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கிலீஷ்ல பெர்சன்டேஜ்னு சொல்லுவோம், தமிழ்ல சதவீதம்னு சொல்லுவோம். சதவீதம்னா இப்போ ஒரு ஒரு ஷேரிங் கொடுக்குறாங்கப்பா, என்னவா வேணும்னு வச்சுக்கிறோமே. இப்ப தோசையில பாதி பாதி கொடுங்கன்னு சொல்லி சொல்றோம். இதே இது இன்னொரு வார்த்தையும் சொல்றோமா, 50-50 ஷேர் கொடுங்கன்னு சொல்றோமா. அது நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற வார்த்தை தானே. ஸோ என்ன வேர்டு யூஸ் பண்றோம்? 50-50 ஷேரிங். அப்படின்னா என்னப்பா, 1/2 15ன்றாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வேற ஒண்ணு கிடையாது. சோ இத எப்படி சதவீதத்துக்கு மாத்த போறோம் அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ ஃபிராக்ஷன்னா என்னன்ற ஃபர்ஸ்ட் சாப்டரோட கான்செப்ட் புரிஞ்சாதான் ஃபிராக்ஷனை, அதாவது பின்னத்தை எப்படி நம்ம சதவீதமா மாத்த போறோம். சொல்றது புரியுதா? நீங்க டெசிமல் ஒண்ணு பார்த்திருப்பீங்க. சரியா? டெசிமல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம், தசமஸ்தானம். டெசிமல்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், தசமஸ்தானம். இப்ப எங்க இப்ப நீங்க ஏற்கனவே பார்த்த ஃபிராக்ஷனும் டெசிமல்ன்ற கான்செப்ட் இது 2 தெரிஞ்சாலே போதும், சதவீதன்றது ஈஸியா புரிஞ்சுக்கிருவோம். சரிப்பா, டெசிமல்னா என்னப்பா அர்த்தம்? இந்த பாதி. திருப்பி இதேதான், இந்த ஒரு ஒரு தோசை பாதி பாதி கொடுக்குறோம். ஏன்ற பர்சனுக்கு பாதி, பீன்ற பர்சனுக்கு பாதி கொடுத்துட்டோம். அதை எப்படி பின்னத்துல எழுதுவீங்க? ஃபிராக்ஷன்ல ஒரு தோசைய 2ஆ பிரிச்சிருக்கோம். சோ பாதி பாதி. அதே இது தசமஸ்தானத்துல டெசிமல்ல எப்படி எழுதுவோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? என்ன செய்வோம், நார்மலா டிவைட் பண்ணுவோம். எப்படி டிவைட் பண்ணுவோம், இங்க செஞ்சு காமிச்சிடவா? 1/2. ஸோ 2 வெளியே இருக்கும், 1 இருக்கும். எது லார்ஜர் நம்பரா இருக்கும், இது டிவிடெண்ட், இது டிவைசர். ரெண்டுல எது இங்க லார்ஜர் நம்பரா இருக்கணும், டிவிடெண்ட் தான் லார்ஜர் நம்பரா இருக்கணும். சப்போஸ் இங்க நமக்கு ஸ்மாலர் நம்பரா இருந்தா என்ன செய்வோம், ஒன்ஸ் பிளேஸ்ல
ஜீரோவை ஆட் பண்ணி ஒரு டாட் வச்சுக்கிருவோம். ஞாபகம் இருக்கா குட்டஸ்? இதெல்லாம் பேசிக். அப்ப ஒரு ஜீரோவை நம்ம டிவிடெண்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன போடுவோம்? 5 2s are 10. இதை சப்ராக்ட் பண்ணா ரிமைண்டர் 0. அப்ப ஃபிராக்ஷன்ல எழுதினா 1/2, டெசிமல்ல எழுதினா என்ன எழுதுவோம்? 0.5 எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? என்ன இத அடுத்து நான் இதுல என்ன பண்ண போறேன்? பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்னா என்ன அர்த்தம்னா சதவீதம். சரியா? சோ சதவீதத்துல எப்படி எழுத போறேன்றதான் இப்ப நம்ம படிக்க போறோம். சொல்ற கான்செப்ட் புரியுதா? நம்ம என்ன படிக்க போறோம்னு சொல்லிட்டு. ஓகே. சோ இது நம்ம தோசை கணக்கை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோமா அப்படின்னா இல்ல. வீட்ல அப்பா அம்மா எல்லாரும் ஏர்ன் பண்றாங்களா? வேலைக்கு போறாங்களா? சம்பாதிப்பாங்கல்ல? சோ அதையும் கூட வச்சுக்கிறோமே. அதுக்கு ஒரே சர்க்கிள் தான் போடுறேன். என்ன டீச்சர் எப்ப பார்த்தாலும் சர்க்கிள் போறீங்கன்னா அதுலயே ஈஸியா வச்சுக்கோ. இப்ப ஒரு பர்சனோட மாத சம்பளம், ஒரு பர்சனோட மாத சம்பளம் என்னப்பா வச்சுக்கலாம்? ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன். நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. சோ மாத சம்பளத்துல என்னென்னதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, வாடகை, வீட்டு வாடகைக்கு ஒரு 30% போகுது, இல்ல 20% போகுது. அடுத்து உங்களோட எஜுகேஷன், இது வாடகை. இது படிப்பு, படிப்புக்கு ஒரு 20%, இப்ப 20 கிடையாது, மோர் தென் தட் தான் ஸ்பெண்ட் பண்றோம். அடுத்து நம்மளோட லோனுக்கு, சேவிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா போடுவோமா? சேவிங்ஸ்னா சேமிப்புக்கு, இது லோனுக்குன்னு வச்சுக்கோங்களேன். வட்டி ஒரு லோன் கட்டுறோம். இது மாதிரி ஒவ்வொன்னா பிரிச்சு பிரிச்சு நம்ம பார்ப்போமா? அடுத்து மிச்சம் மீதி இருக்கிறது என்னது, எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்ற இந்த டேட்டாவையும் இதுக்கு போடலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, எப்பா ஒரு சம்பாதிக்கிறேன்ப்பா, நான்ப்பா சம்பாதிக்கிற சம்பளம் 10,000 ரூபாய்ப்பா. அந்த சம்பாதிக்கிற சம்பளத்துல பாதி காசு வாடகைக்கு போயிருது, இல்ல பாதி எஜுகேஷன் போயிருது, எனக்கு சேமிக்கிறதுக்கே வழி இல்ல. இல்லட்டீன்னா இல்ல இந்த மந்த் என்னோட சேவிங்ஸ் கிடையாது, எடுத்து வைக்கவே முடியல. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடா ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைகளுக்கு நமக்கு ஏதாவது ஃபீவர் அப்படின்ற மாதிரி வந்தா அதுக்கு செலவாயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பாதி காலு அரை முக்கால்ன்றத எதுலப்பா சொல்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிற கான்செப்ட் தான் இப்ப நம்ம படிக்க போற சதவீதம். சொல்றது புரிஞ்சுச்சா? சோ அப்ப என்னென்ன செய்ய போறோம்? நம்ம படிக்க போற சாப்டர் பேர் என்ன? சதவீதம். சரியா? சதவீதத்தை நம்ம என்னவா மாத்த போறோம்? பின்னமா மாத்துறோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஃபிராக்ஷன். சரியா? அடுத்து என்னமா மாத்துறோம்? தசம எண்கள். அப்படின்னா என்னன்னா டெசிமல்ஸ். சரியா? பின்னன்னு கூட வச்சுக்கோ, டெசிமல மாத்துறோம். அப்ப சதவீதத்தை எப்படி பின்னமா மாத்துறோம் அப்படின்னு பார்ப்போம். சரியா? சொல்றது புரியுதா? நம்ம என்ன சொன்னோம்? பின்னத்தை எப்படி சதவீதமா மாத்துவோம். திருப்பி இப்படி ரூட்டு. சதவீதத்தை எப்படி பின்னமா மாத்த முடியும்? அதே மாதிரி தசம புள்ளியை எப்படி சதவீதமா மாத்த முடியும்? திருப்பி அடுத்து என்ன சொல்லுவோம்? சதவீதத்தை எப்படி டெசிமலா மாத்த முடியும்? சொல்றது புரியுதா குட்டர்ஸ்? நம்ம என்ன படிக்க போறோம்? சதவீதன்ற டாபிக், மெயினான டாபிக்கு கீழே ரெண்டு விஷயங்கள் வருது. ஒண்ணு பின்னம், இன்னொன்னு தசம எண்கள். சோ இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? பின்னத்தை எப்படி சதவீதமா மாத்த போறோம். அதே மாதிரி வைஸ் வர்சா சதவீதத்தை எப்படி பின்னமா மாத்த முடியும்ன்றத படிக்க போறோம். சரியா? படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன படிக்கிறோன்றத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து தசம எண்களை எப்படி சதவீதத்துக்கு மாத்த போறோம். சரியா? திருப்பி சதவீதத்தை எப்படி தசம எண்களுக்கு மாத்த போறோம்ன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். சரியா? சோ எக்ஸசைஸ் இந்த செகண்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் சதவீதம்ன்றது தெரியுது. சோ இது வரைக்கும் பார்த்த ஃபிராக்ஷன், டெசிமல் தெரிஞ்சாதான் என்ன படிக்க போறோம்? பெர்சன்டேஜ்ன்றது புரியும். சோ இந்த மூணும் புரிஞ்சாதான் இந்த செகண்ட் சாப்டரோட இன்னொரு செகண்ட் ஹாஃப் என்ன இருக்கு? தனி வட்டி. சரியா? அது எப்படி கால்குலேட் பண்ண போறோம்ன்றது தெரிஞ்சுக்கிறோம். சொல்றது புரியுதா? சோ சதவீதம்ன்றது நம்ம டெய்லி லைஃப்ல எங்கெங்க யூஸ் பண்றோம்? நம்ம வீட்டுல உள்ள ஷேரிங், சாப்பாடு கொடுக்கறது, ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, இல்ல பாக்கெட் மணி கொடுக்கறத கூட எடுத்துக்கலாம். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட பேரண்ட்ஸோட மந்த்லி ஏர்னிங் இருக்குல்ல, சோ எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க, அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்றத பத்தியும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா குட்டர்ஸ்? படிக்கிற விஷயம் டெய்லி லைஃப்ல எங்க படிக்கிறோன்றதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிளையும் சேர்த்து பார்த்துடலாம்.
நம்ம இத எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபோர்த்துல தான் படிச்சிருக்கோம். திருப்பி ஒரு சர்க்கிளை எத்தனையா பிரிச்சிருக்கேன், 4 குவாட்ரண்டா பிரிச்சிருக்கேன். 4 குவாட்ரண்ட்ல ஏதாவது ஒரு குவாட்ரண்ட் இப்ப நான் ஷேட் பண்ணியிருக்கேன். இதை எப்படிப்பா பின்னத்துல எழுதுவோம்னா 1 2 3 4 4 கால் பகுதியில ஒரே ஒரு கால் பகுதி. மொத்தம் எத்தனை கால் பகுதி? 4. சரியா? 4 கால் பகுதியில நான் ஒரே ஒரு கால் பகுதியை ஷேட் பண்ணேன்னா எப்படி எழுதுவோம்? 1/4ன்னு எழுதுவோம். சொல்ற விஷயம் புரியுதா குட்டஸ்? சப்போஸ் இதே சர்க்கிள் இப்ப இந்த 1/4 என்னென்னவா எழுத போறோம் தெரிஞ்சுக்கிருவோமா? இல்ல டீச்சர் எனக்கு இந்த 1/4 பிடிக்கலையா, அப்ப 1/5 கூட வச்சுக்கோங்களேன், ஒரு தப்பும் கிடையாது. இந்த சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்ப என்ன 1 2 3 4 5 1 2 3 4 5 புரிஞ்சுச்சா? புரிஞ்சா புரியல? இப்ப ஒரு சர்க்கிளை நான் எத்தனையா பிரிச்சிருக்கேன்? 5 பகுதியா பிரிச்சிருக்கேன், 5 கால் பகுதியா பிரிச்சிருக்கேன். சரியா? சோ இப்ப 1/5னே வச்சுக்கோங்களேன். இது என்னதுல இருக்குன்னா பின்னம். கொடுத்திருக்க டேட்டா எதுல இருக்கு? பின்னமா இருக்கு. இந்த பின்னத்தை நான் என்னவா மாத்த சொல்ல போறேன்? சதவீதமா மாத்த போறேன். எப்படி மாத்த போறேன்றதுக்குரிய கேல்குலேஷன் தான் இப்போ ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டு அதுக்குரிய வீடியோஸ் போயிடலாம். வேற ஒண்ணுமே இல்ல குட்டஸ். இந்த 1/5 இருக்கா, இந்த 1/5 ஒரு சமபின்னமா மாத்துறோம் அப்படின்னா சதவீதம் அப்படின்னா என்ன அப்படின்னா 100. சதவீதம் அப்படின்னா என்னன்னா 100ஓட தான் கம்பேர் பண்ண போறோம். 100க்கு கீழே இருந்தாலும் சரி, இல்ல 100க்கு மேல 1000. இப்ப நம்மளோட அப்பாங்களோட சம்பளம் 10,000 20,000 1 லட்சம் கூட வாங்கலாம்ல. சோ எதா இருந்தாலும் 100ஓட தான் கம்பேர் பண்ணி செய்வோம். சொல்றது புரியுதா? சோ அப்ப இந்த 1/5 சதவீதமா நான் மாத்த போறோம்னா என்ன செய்யணும்? 100ஓட கம்பேர் பண்றோம். இத வந்து ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் மாதிரி நான் பிரிக்க சொல்றேன். சோ எப்படி பண்ணுவோம்? 100ஆல பெருக்கி 100ஆல வகுக்கிறோம். சொல்றது புரிஞ்சா? ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பின்னம் எப்படின்றது தெரிஞ்சாலோ, டெசிமல் தசம எண்கள் என்னன்ற கான்செப்ட் புரிஞ்சாலோ இதை நீங்களே செஞ்சுட்டு போயிருவீங்க. ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும்தான் இப்ப நான் உங்களை படிக்க சொல்றேன். சரி புரியுதா? சோ 1/5 அப்படியே கொடுத்துருக்க பின்னத்தை எழுதிட்டேன். அடுத்து 100ஆல பெருக்கி 100ஆல வகுக்கணும். இதை வந்து சமபின்னமா கூட மாத்துறதா ஞாபகம் வச்சுக்கோ. சொல்றது புரியுதா? ஒன்லி கம்பேர் வித் 100. அப்ப எங்க கேன்சல் பண்ணுங்க. என்ன செய்வோம்? எப்படி மாத்துவோம்? இத 1 டைம், இது எத்தனை டைம் கேன்சல் ஆகும்? 20. சோ எப்படி எழுதுவோம்னா 20/100. இது நமக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படி கேன்சல் பண்றது. இந்த 20/100 டெசிமல்ல வைங்க. தசமஸ்தானங்கள் வச்சா யார மார்க் போடுவோம்? ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போடுவோம். ஞாபகம் இருக்கா? அப்ப தசம எண்களை எதால 20 எதால வகுக்கிறேன்? 100ஆல வகுத்தா எப்படி வரும்? ரைட் டு லெப்ட்ல போவோமா? எப்படி போடுவோம்? 2 0 இருக்கு, அப்ப 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்ப 0.20. இப்ப பின்னம் 1/5 பின்னத்தை நான் இப்ப என்னவா மாத்திட்டேன்? டெசிமலுக்கு தசம எண்ணா மாத்திட்டேன். சொல்றது புரிஞ்சா? சோ 1/5 இப்ப நான் என்னன்னு மாத்திருக்கேன்? தசம எண்ணா மாத்திருக்கேன். இதே இது சதவீதத்துல எழுதணும்னா என்ன? புரிஞ்சா குட்ட? சதவீதம்னா வேற ஒண்ணும் இல்ல, இந்த எழுதியிருக்கோம்ல இத அப்படியே 20 அப்படியே இருக்கும். சதவீதம் அப்படின்னா என்னன்னா இந்த சிம்பல் போடுவோம். சரியா? சதவீதம் என்னன்னா கீழே வகுத்தல்ல 100 போட்டிருக்கத இப்படி எழுத சொல்றேன். சோ டினாமினேட்டர் வேல்யூவை இப்படி எழுத சொல்றேன். திருப்பி நல்லா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. சதவீதம் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ண போற சிம்பல் என்ன அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்படி போட்டா வகுத்தல் டீச்சர். கரெக்டா? இந்த வகுத்தல் அப்படி சைடா போட போறோம்ப்பா, அதுதான் சதவீதம். ஹரிசாண்டலா போட்டா வகுத்தல், படுக்க கூட போட்டா வகுத்தல், அதே இது சைடா போட்டா இதுக்கு பேரு சதவீதம். இதுதான் இதோட குறியீடு. புரிஞ்சுச்சா? ரெண்டே விஷயம் தான் சொல்ல போறேன். சதவீதம்னா குறியீடு என்ன, இதுதான் அதோட சிம்பல். ரெண்டாவது விஷயம் என்னப்பா அப்படின்னா சதவீதம் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் வந்து ஒரு 70 மார்க் எடுத்திருக்கேன்ப்பா. எவ்வளவுக்கு? 100க்கு. என்னோட மேக்ஸ் பேப்பர்ல நான் 70 மார்க் எடுத்திருக்கேன் எக்ஸாம்ல. எவ்வளவுக்கு? 100க்கு. அப்ப சதவீதம் அப்படின்னா, சதம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா தமிழ்ல? இந்த வார்த்தையை ரெண்டா பிரிச்சிடுறேன். சதம் அப்படின்னா 100ன்னு அர்த்தம். சோ வீதம் அப்படின்னா 100ல் எவ்வளவு எடுத்திருக்கேன்.
சரியா? ஐ காட் 70 அவுட் ஆஃப் 100. அப்ப 100ல எத்தனை பங்கு எனக்கு சொந்தமானது? 70 பங்கு எனக்கு சொந்தமானது. புரிஞ்சுச்சா? இப்ப நான் 90 மார்க் எடுத்திருக்கேன்ப்பா தமிழ் சப்ஜெக்ட்ல, கண்டிப்பா எடுப்போம்ல. அப்ப 100 பங்கு, 100ல் எவ்வளவு பங்கு எனக்கு சொந்தமானதை நான் எடுத்துக்கிட்டேன்? 90 பங்கு எனக்கு. அப்ப சதம் அப்படின்னா என்ன வார்த்தை தமிழ்ல? நமக்கு நல்லா தெரியும். சரியா? சதம் அப்படின்னா 100ன்னு அர்த்தம். சரியா? இன்னொன்னு ஒண்ணு சொல்லித்தரேன். அஷ்டாவதானி, தசாவதானி அப்படிலாம் கேட்டிருக்கீங்கல்ல, அது மாதிரி என்னது, இந்த வார்த்தைய தெரிஞ்சுக்கோங்க. சதம் அப்படின்னா என்னன்னா 100ன்னு அர்த்தம். தசாவதானி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அஷ்டம்னா 8, தசம் சதம் அப்படின்னா 100ன்னு அர்த்தம். சோ ஒரு ஒரு பர்சன் யாரா வேணாலும் இருக்கலாம், ஒரே நேரத்துல 100 விஷயங்களுக்கு கடகடன்னு ஆன்சர் பண்ணக்கூடிய மல்டி டேலண்டட் பர்சனை தான் இந்த வார்த்தையை சொல்லி நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். சரியா குட்டஸ்? இப்ப நம்ம படிக்க போறது மேக்ஸ் ரிலேட்டடாவே படிச்சிருவோம். சதவீதம் தோட குறியீடு இதுதான் சிம்பல். டீச்சர் இது வகுத்தல்னு சொல்லக்கூடாது, கிடைமட்டமா போட்டாதான் வகுத்தல், நான் சைடா போட்டிருக்கேன். ரெண்டாவது அப்படின்னா என்ன வார்த்தைன்னா, 100ல் எவ்வளவு பங்கு. எப்பயுமே சின்ன நம்பரா இருந்தாலும் சரி, பெரிய வேல்யூவா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, இல்ல 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் 1,00,000த்துல எவ்வளவு பங்கு அவங்க வீட்டுக்கு வாடகை கொடுத்திருக்காங்க, 1,00,000த்துல எவ்வளவு பங்கு அந்த அவங்க வீட்டு பசங்களுக்கு எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம படிப்போம். சரியா குட்டஸ்? ரெண்டே சிம்பல் மட்டும் தெரிஞ்சா போதும். நம்ம செய்யலாமா? இப்ப நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுச்சா? சொன்ன சமயம் திருப்பி செஞ்சிருவோமா? இப்ப 1/5 பின்னம். 1/5 இதுல எதுவும் டவுட் இருக்கா? 1/5ன்றது எதுக்கு எடுத்துக்காட்டு? பின்னம். இந்த பின்னத்தை நான் என்னவா மாத்த சொல்றாங்க அப்படின்னா, சதவீதமா மாத்துங்கப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 1/5 அப்படியே வச்சுக்கோ, 100ஆல பெருக்கி 100ஆல வகுத்துருங்க. இத உங்களுக்கு 100ஆல பெருக்கி 100ஆல வகுக்கிறத இன்னொரு மெத்தட்லயும் சொல்லுவாங்க. சரியா? 100%. இத டைரக்டா இப்படியும் சொல்லுவாங்க, 100%. நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்துதான் இருக்கு குட்ட. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேக்ஸுக்கு ஒரு மெத்தட் மட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு புரிஞ்ச மெத்தட்ல நான் இப்படியே சொல்றேன். 1/5. சோ எதால பெருக்கி எதால வகுக்கணும்? 100ஆல பெருக்கி 100ஆலேயே வகுங்க. அப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இது 1 டைம், இது 2 டைம், இந்த 0 20. அப்ப 20 கீழே வகுத்தல்ல 100 இருக்கணும். சதவீதம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? 100ல் எத்தனை பங்கு என்ன கொடுத்தாலும் அதை நம்ம 100க்கு தான் கன்சிடர் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு. இப்ப நம்ம நான் ஒரு கர்ச்சீஃப் வாங்க போறேன்ப்பா கடைக்கு, 5 ரூபாய் தள்ளுபடி. சரியா? 5%. இந்த சிம்பலை நம்ம அங்க பார்த்திருப்போமா? 10% டிஸ்கவுண்ட் தரேன்ப்பா, 50% டிஸ்கவுண்ட் தரேன்ப்பா. அப்ப இந்த சிம்பல் எல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம யூஸ் பண்ற டெய்லி லைஃப்ல அந்த சதவீதம்ன்றத டிஸ்கவுண்டோட அர்த்தம். இப்ப நான் ஒரே ஒரு கர்ச்சீஃப் மட்டும்தான்ப்பா என்னால வாங்க முடியுது. 100 ரூபாய்க்கு நான் ஒரு கர்ச்சீஃப் வாங்குறேன். எனக்கு 10% அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 90 ரூபாய் கொடுத்தா போதும். சரியா? இல்ல நான் 100 ரூபாய் ஒரு கர்ச்சீஃப்ல 50% டிஸ்கவுண்ட், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாதிக்கு பாதி நான் பணம் கட்டி வாங்கினா போதும். சோ இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவோன்றத நம்மளோட அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? ஜஸ்ட் டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் பண்ணிருக்கோன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்ப நான் சொல்றேன். சரியா? சோ அப்ப சதவீதம்னா 100ல் எவ்வளவு பங்கு? 20 பங்கு. அதுதான் இந்த சிம்பல். சோ புரிஞ்சுச்சா? பின்னத்தை என்னவா மாத்திருக்கோம்? சதவீதம் மாத்திருக்கோம். இதே இது டெசிமல்ல தசம எண்கள். சோ தசம எண்ணா எப்படி மாத்துவோம்? எங்க நீங்களே சொல்லுங்க. 1/5 என்ன செய்வோம்? நீங்க இந்த 1/5 இதுலயும் 2 மெத்தட் இருக்கு. என்ன டீச்சர் எல்லாத்துக்கும் 2 மெத்தட் சொல்லி தரீங்கன்னா, உங்களால இஷ்டப்பட்டு கத்துக்கிற பாருங்க. சோ இந்த 1/5 நீங்க லாங் டிவிஷன் போட்டு டிவைட் பண்ணாலும் ஓகே. இல்ல அப்படின்னா ஏற்கனவே இங்க நம்ம பண்ணி வச்சிருக்கோம்ல, என்ன பண்ணிருக்கோம்? 20/10, சாரி 20/100. இது என்ன செய்வோம்னு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் லாஸ்ட் சாப்டர்ல பார்த்திருக்கோம். அதனாலதான் பொறுமையா நடத்தினேன். எங்க என்ன செய்வோம்? கீழே 2 ஸ்தானம் 0 இருக்கு, அப்ப 2 டிஜிட் டெசிமல் தள்ளி வச்சா 0.20. புரிஞ்சுச்சா? புரியலையா? அப்போ ஒரு விஷயத்த தசம என்ன எப்படி மாத்துறது, சதவீதமா எப்படி மாத்துறது, பின்னமா எப்படி மாத்துறதுன்ற விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. சோ திருப்பி உள்டாவாவும் போடலாம். சதவீதத்தை என்னவா மாத்தலாம்? பின்னமா மாத்தலாம். தசம எண்ணி பின்னமா மாத்தலாம். ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொன்னா பேசிக் தெரிஞ்சுக்கிருவோம்.
புரிஞ்சுச்சா? இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் போலாமா? இல்ல ஒரு வீடியோஸ் காமிச்சிட்டு பின்ன உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் செய்யறேன். இப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும். உம் உம் குட்டீஸ், இப்ப நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. இதுல நான் எல்லாத்தையுமே எதோட கம்பேர் பண்ணேன்? நூறில் அப்படின்னு சொல்லிதான் கம்பேர் பண்ணேன். சொல்றது புரியுதா? நூறில் சொல்லிதான் நான் கம்பேர் பண்ணேன். ஞாபகம் இருக்கா? சோ அதுக்காகத்தான் நான் இப்ப இத ஒரே ஒரு செகண்ட் குட்டஸ். சரியா? சோ நூறில் அப்படின்றதுலதான் நான் கம்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உங்க கண்ணு முன்னாடி எத்தனை கட்டங்கள் இருக்கு அப்படின்னா 100 கட்டங்கள் இருக்கு குட்டஸ். சரியா? இப்ப 100 கட்டத்துல ஒரு உதாரணத்துக்கு நான் செஞ்சே காமிச்சிடறேனே. ஒரே ஒரு ஒரே ஒரு இதை மட்டும் நான் இப்ப ஷேட் பண்றேன். அப்ப என்ன செஞ்சிருக்கேன்? டீச்சர், நீங்க 100 கட்டங்கள் வச்சிருக்கீங்க. 100 சதுரத்துல ஒரே ஒரு சதுரத்தை தான் நான் ஷேட் பண்ணிருக்கேன். அப்ப அதை எப்படி மாத்துவோம்? இப்ப ஷேடிங் பார்த்தோம்ல, 1/100. 100 கட்டத்துல ஒரே ஒண்ணுதான்ப்பா எனக்கு சொந்தமான அந்த பங்கு. சொல்றது புரிஞ்சா? சோ இந்த 1/100 இதுக்கு என்ன அர்த்தம்? இது என்னன்னு சொல்லுவோம்? பின்னம். அப்ப கிரிட் மெத்தட்னா என்னன்னா இந்த கட்டங்களோட வடிவமைப்பு மெத்தடு. சோ அதை என்னவா மாத்திட்டேன்? பின்னத்துல மாத்திட்டேன். அடுத்து இதே கொஸ்டினை பெர்சன்டேஜா மாத்தணும். என்ன செய்யணும்? இந்த ஒண்ணுன்னு நியூமரேட்டர் இருக்கா, அதை அப்படியே வச்சுக்கோ. கீழே உள்ள 100 என்னவா மாத்தணும்? சிம்பலா மாத்தணும். இதுதான் சதவீதம்ப்பா, வேற ஒண்ணுமே கிடையாது. சதவீதம்னா என்ன சொன்னேன்? 100ல் எத்தனை பங்கு. சோ சிம்பிள். 100 போட்டாச்சா? புரியுதா? அடுத்து இதே இது டெசிமலா மாத்தணும். அப்ப 1/100 கீழே 2 ஜீரோ இருக்கு. ஒரே ஒரு ஸ்தானம் தான்ப்பா நியூமரேட்டர்ல இருக்குன்னா நம்ம ஒரு ஸ்தானம் சேர்த்து ஆட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? இதுதான் எதுனா தசம இயன்கள். சரியா? இது நான் ரைட்டா செஞ்சிருக்கேனா தப்பா செஞ்சிருக்கேனா செக் பண்ணிடுவோமா? குட்டீஸ், நான் செய்யற எல்லாமே ரைட்டுன்னு சொல்லி நினைக்க கூடாது. நீங்களும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சோ அப்ப நான் செஞ்சது பாருங்க. ஷோ த ஃபிராக்ஷன் சொல்லியிருக்கேன். அப்ப நான் பின்னத்துல கரெக்டா போட்டிருக்கேன்ப்பா. பர்சன்டேஜ்ல கரெக்டா போட்டிருக்கேனா தப்பா போட்டிருக்கேனான்னு பாத்துருவோமா? எஸ். பர்சன்டேஜ்னா எப்படி எழுதணும்? ஒண்ணு, இந்த பர்சன்டேஜ் சிம்பல் வகுத்தல 100ல எனக்கு ஒரே ஒரு பங்கு தான் இருக்கு. அதை இந்த சிம்பல்ல தான் போடணும். இப்ப இதுவும் கரெக்டா போட்டாச்சு. அடுத்து என்ன செய்ய போறோம்? ஷோ த டெசிமல். பாத்தீங்களா? 0.01. அப்போ 100 கட்டத்துல ஒரே ஒரு கட்டத்தை ஷேட் பண்ணதை எத்தனை விஷயத்துல கத்துக்கிட்டோம்? பின்னத்துல எப்படி எழுதுவோம், சதவீதத்துல எப்படி எழுதுவோம், தசம எண்கள் எப்படி எழுதுவோம்னு கத்துக்கிட்டோம். சரியா? சோ இதே மாதிரி இன்னொரு சம் செய்வோமா? ரைட், செய்வோம். இப்ப பாருங்களேன். ஆ, ரைட்டு. இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன்? ம் மொத்தம் எத்தனை கட்டம்னு சொல்லியிருக்கேன் குட்டஸ்? 100 கட்டம். 100 கட்டத்துல நான் எத்தனை கட்டம் ஷேட் பண்ணியிருக்கேன்? 10 கட்டங்கள் தான் ஷேட் பண்ணியிருக்கேன். அப்ப பின்னத்துல என்ன எழுதுவோம்? 100 கட்டத்துல 10 பங்கு தான் எனக்கு சொந்தமானது. அதைத்தான் நான் ஷேட் பண்ணியிருக்கேன். சரியா? சோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பின்னத்துல எழுதுவோம். இதே இது சதவீதம்னா என்னன்னா நியூமரேட்டரோட வேல்யூ அப்படியே தான்ப்பா எழுதணும். சரியா? எழுதிட்டு டினாமினேட்டரை உள்ள இந்த 100 என்னன்னு போடுவோம்? ஸ்லாஷ் சிம்பல் போடுற மாதிரி. இதுதான் சதவீதத்தோட குறியீடு, பெர் சென்டம். சரியா? புரிஞ்சுச்சா? அடுத்து தசம எண்கள்ல எப்படி எழுதுவோம்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? கீழே 2 ஜீரோ இருக்கு, மேல 2 ஸ்தானம் இருக்கு. அப்ப தள்ளி தானே புள்ளி வைப்போம். எப்படி புள்ளி வைப்போம்? வலது புறத்துல இருந்து இடதுபுறம் நோக்கி தான் வைப்போம். அப்ப 0.10. டீச்சர், இந்த ஜீரோக்கு ஜீரோ அடிச்சு கொடுத்துட்டு நான் செய்யனாலும் செய்யலாம், தப்பே கிடையாது. புரிஞ்சுச்சா? சோ இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், நல்லா பாத்துக்கோங்க. ஃபிராக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பின்னம். உங்களுக்கு இந்த இடத்துல வார்த்தையும் எழுதிடுறேன். ஃபிராக்ஷன் அப்படின்னா பின்னம், பர்சன்டேஜ் இது டெசிமல். சரியா? புரிஞ்சுச்சா? அப்ப மூணோட வார்த்தைகள். இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? ஃபிராக்ஷன்னா பின்னத்துல எப்படி எழுதுவோம், சதவீதத்துல எப்படி எழுதுவோம்னு பார்த்துட்டேன். அடுத்து டெசிமல் எப்படிப்பா எழுதுவோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க?
என்ன டீச்சர் நீங்க 0.10 போட்டுருக்கீங்க, ஆனா உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றதுல இந்த 0 இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். நான் என்ன சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா? சொன்ன ப்ராப்பர்ட்டி தான் திருப்பி திருப்பி சொல்றோம். தசம எண்களின் வலதுபுறம். சரியா? சோ எத்தனை ஜீரோஸ் போட்டாலும் அதோட மதிப்பு மாறாது, அதேதான். So we can add n number of zeros in the decimal part. The value remains the same. அதனாலதான் இப்ப 0.1 போட்டிருக்காங்க, இல்ல 0.10 போட்டாலும் ஆன்சர் கரெக்ட். புரிஞ்சா குட்டஸ்? இப்ப இப்ப வெறும் ஒரு கட்டம் போட்டேன், இப்ப 10 கட்டம் போட்டிருக்கேன். இப்ப அடுத்து இது மாதிரி உங்களோட இஷ்டம் தான், நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப எத்தனை கட்டம் போடுவோம்? உங்க இஷ்டத்துக்கு ட்ரை பண்ணுவோமா? ஒரு 50 கட்டம் போடுவோமா? ட்ரை பண்ணி பாத்துருவோம். 3 ஒரு ரோவுக்கு 10 இருக்கும்டா, காலமுக்கும் 10 தான் இருக்கும். 4 இப்ப 5. அப்ப எவ்வளவு பண்ணியிருக்கேன்? செக் பண்ணிடுவோமா? எத்தனை கட்டங்கள் ஃபில் பண்ணியிருக்கேன்? வெர்டிக்கலா பார்த்தாலும் சரி, ஹரிசாண்டலா பார்த்தாலும் சரி, ஒரு லைனுக்கு 10 10 இருக்கும். சரியா? அப்ப இதை அப்படியே மாத்திடுவோமா? அப்ப எத்தனைக்கு எத்தனை? 100 கட்டங்கள்ல நான் 50 ஷேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுதான் பின்னத்துல எழுதி இருக்கோம். சரியாமா? ஷேடிங்க பின்னத்துல மாத்திருக்கோம். அடுத்து சதவீதத்துல எப்படி எழுதுவோம்? இப்ப நம்ம செஞ்ச ஃபிராக்ஷன் கரெக்டான்னு பாத்துருவோமா? யா, கரெக்டா பண்ணியிருக்கோம். பெர்சன்டேஜ் நீங்களே சொல்றீங்களா, இல்ல நான் சொல்லவா? எப்படி போடுவோம்? வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த நியூமரேட்டர் வேல்யூ அப்படியே எழுதிட்டு இந்த டினாமினேட்டர்ல பகுதியில உள்ள 100 சதவீதத்துக்கு 100ல 50%. சரியா? சரிப்பா. அடுத்த டெசிமலுக்கு எப்படி பண்ணுவோம்? கீழே 2 0, மேல 2 ஸ்தானம். அப்ப எப்படி பண்ணுவோம்? 0.50 போட்டாலும் ஒண்ணுதான், இல்ல 0. என்னன்னு எழுதலாம்? 5 போட்டாலும் ஒரே அர்த்தம் தான். இதோட அர்த்தங்கள் மாறாது. சொல்றது புரியுதா? இப்ப லாஸ்ட் ஒன்னையும் செக் பண்ணிடுவோமா? புரிஞ்சுச்சா? இவ்வளவுதான்ப்பா. இந்த கான்செப்ட் படிக்க கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்கா? ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்ச 2 விஷயங்களும் இங்க படிக்க போறதுக்கு அப்படியே அப்ளிகபிள். சரியாம்மா? புதுசா ஒண்ணு பாக்குறோம்னா அதை எப்படி இந்த சதவீதத்தோட சிம்பலுக்கு மாத்துறோம். கண்டிஷன் என்ன? இதோட குறி பார்த்துக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம படிச்ச விஷயம்னா சதவீதத்தோட குறியீடும். சதவீதம்னா என்ன அர்த்தம்னா பர் பெர்சன்டேஜ் அப்படின்னா, பெர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100ல் எத்தனை பங்கு, அதுதான் இந்த அர்த்தம். சொல்றது புரியுதா? இன்னும் ஒரு 2 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா, இல்ல பயிற்சி கணக்கு போயிடலாமா? இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன். இப்ப புக் பேக் எக்ஸாம்பிளையும் சேர்த்து பார்த்துருவோம். இப்ப இப்ப புக் பேக் எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். ஒரு செகண்ட் குட்டர்ஸ். இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், பாருங்க. இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது பாருங்க. இது நம்மளோட புக்ல உள்ள எக்ஸாம்பிள் தான். என்னென்ன கலர்ல எல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளூ கலர்ல போட்டிருக்காங்க, ரெட் கலர்ல போட்டிருக்காங்க, எல்லோ கலர், கிரீன் கலர், பிங்க் கலர். ஸோ எத்தனை மொத்தம் கலர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 கலர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க குட்டர்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? நீலம்னா ப்ளூ கலர். மொத்தம் எத்தனை? ஒரு படுக்கை கோடோ செங்குத்து கோடோ, ஸோ காலம் வைஸோ ரோ வைஸோ எப்படி பார்த்தாலும் 100 தான் இருக்கு. ஏன்னா நம்ம 100ஓட தான் கம்பேர் பண்ண போறோம். ஸோ மொத்தம் எத்தனை பாக்ஸஸ் அவங்க ஷேட் பண்ணியிருக்காங்க? ஒரு ரோவுக்கு 10 அப்படின்னா ஒரு காலம்க்கு இங்க எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு காலம்க்கு 10 அப்படின்னா 3 காலம்க்கு 30. ஸோ 30 எப்படி பின்னத்துல மாத்துவாங்க? தட் இஸ் ஃபிராக்ஷன்ல 30/100. இந்த 30/100னா என்னமா சொன்னோம்? 100ல எத்தனை எனக்கு சொந்தமானது? நான் பிடிச்ச கலரை நான் ஷேட் பண்றேன்னா 30 கலர் நான் ஷேட் பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி ரெட் கலர்ல எத்தனை, எல்லோ கலர்ல எத்தனை, கிரீன் எத்தனை, பிங்க் கலர் எத்தனை, நீங்களே அழகா கவுண்ட் பண்ணி சம் செய்ய முடியும். சொல்றது புரியுதா குட்டஸ்? நான் சொல்ற விஷயங்கள் என்னன்ட்டு. இப்ப அடுத்து ஒண்ணு பாருங்க. இங்க பாருங்கப்பா, என்ன டீச்சர் எல்லாத்தையுமே 100ஓடயே தான் கம்பேர் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பாக்ஸஸ் எத்தனை அப்படின்னா 50 பாக்ஸ் தான் குட்டஸ் இருக்கு. சொல்றது புரியுதா? டீச்சர் எப்பயுமே 100ஓட தானே கம்பேர் பண்ண சொன்னீங்க. இப்ப 50 பாக்ஸ், 50ல எத்தனை ஷேட் பண்ணிருக்காங்கன்னா 30 பாக்ஸ் ஷேட் பண்ணிருக்காங்க குட்டஸ். சொல்றது புரியுதா? 50ல எத்தனை பாக்ஸ் ஷேட் பண்ணிருக்காங்க? 30. ஆனா இதை நம்ம என்னதான் மாத்தணும்? 100ஓட தான் மாத்தணும். அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. நான் சதவீதம் சொல்லும் போது நான் எந்த நியூமரேட்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னா டினாமினேட்டருக்கு கொடுக்குறேன்னா, நான் கொடுக்குற வெயிட்டேஜ் டினாமினேட்டர், அதாவது பகுதியை தான் என்னவா மாத்தணும்? 100ஆ மாத்தணும். சொல்றது புரியுதா? 50 இருக்கு, 50 எதால பெருக்குனா எனக்கு 100 வரும் அப்படின்னா 50 2 100 அப்படின்னு அர்த்தம். இத நான் என்ன வார்த்தைன்னு சொன்னா, இத சமபின்னமா மாத்த சொல்றேன். சரியா? ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனா மாத்த சொல்றேன். ஒவ்வொரு வார்த்தைக்குரிய தமிழ் அர்த்தமும் சேர்த்துதான் சொல்றேன். சோ கொடுத்திருக்க ஃபிராக்ஷனை என்னவா மாத்தணும்? ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனா மாத்தி பாருங்க. என்ன வரும்? 52s are 100, 32s are 60. புரிஞ்சுச்சா? அப்ப இதே இது 50ல 30 பாக்ஸஸ் நான் ஷேட் பண்ணிருக்கேன். இதே இது 100க்குன்னா நான் எவ்வளவு பர்சன்டேஜ்? 60%. இதை எப்படி மாத்துவோம்? எங்க இது என்னதுக்கு எக்ஸாம்பிள்? 60/100ன்றது எதுக்கு எக்ஸாம்பிள்? பின்னத்துக்கு எக்ஸாம்பிள். இதை எங்க டெசிமல்ல மாத்துங்க. டெசிமல்ல தசம என்ன மாத்துங்க. தசம என்ன மாத்துனா 2 0 இருக்கு. அப்ப 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். 0.60 0.60 இல்லாட்டினா 0.6ன்னு போடலாம். நீங்க 0 சேர்த்தே போடுங்க, தப்பு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பின்னத்துக்கு எக்ஸாம்பிள், செகண்ட் ஒன் டெசிமலுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து என்ன பார்த்தோம்? இப்ப பர்சன்டேஜ். ஸோ அப்படின்னா சதவீதம். சதவீதம்னா என்ன மாத்தணும்? 100ல எத்தனை? 100ல எனக்கு 60 சொந்தமானது. 50ல 30ன்னு சொல்லும் போது 100க்கு என்னன்னு சொல்லுவோம்? 60. அப்ப 60%. புரிஞ்சா? இவ்வளவுதான்ப்பா கஷ்டம். இது கஷ்டமா? கொடுத்திருக்க வேல்யூ என்னவா இருந்தாலும் அதனோட மதிப்பை நம்ம என்னன்னு சொல்லிதான் மாத்தி செய்யணும். 100க்குன்னு சொல்லிதான் மாத்தி செய்யணும். இதெல்லாம் உங்க புக்ல இருக்கிறத நான் அழகா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்ப நான் பண்ணி காமிச்சிருக்கேன். சரியா குட்டஸ்? எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரோ நான் நல்லா நிறைய கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம பயிற்சி கணக்குகள் போயிடலாமா? பயிற்சி கணக்குகள்ல வேற ஒண்ணுமே கிடையாது. சோ அழகா படம் பார்த்து கதை சொல் மாதிரி இப்ப உங்களுக்கு நான் ஷேட் பண்றேன். டயக்ராம் காமிக்கிறது புரியுதா? புரியுதா குட்டஸ்? மொத்தம் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல பயிற்சி 2.1ல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல எத்தனை சம? 1 2 3 4 5. பாக்ஸ்ல மட்டும்தான் 100 கட்டத்துல எத்தனை ஸ்டேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரியா? சோ ரெண்டாவது இதுல எது நிறைய இருக்கோ அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. டீச்சர் 100 கட்டத்துல இந்த மஞ்சள் கலர்ல எத்தனை போட்டிருக்காங்கன்னு பொறுமையா கவுண்ட் பண்ணிருங்க. சரியா? அதை கவுண்ட் பண்ணி டிவைடட் பை என்ன போடணும்? 100 தான் போடணும். ஏன்னா இதுல 100 பாக்ஸஸ், இதுல 100 பாக்ஸஸ். இதுல 100 பாக்ஸஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். கண்டிப்பா 100 பாக்ஸஸ் கிடையாது. அப்ப பாதிக்கு பாதி, ஒண்ணு விட்டு ஒன்னா தான் ஷேட் பண்ணிருக்காங்களா? இப்ப இதுல மொத்தம் எத்தனை பாக்ஸ்ல எத்தனை ஷேட் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. சோ அதே மாதிரிதான் இதுல 100 கட்டம் இல்லையா? சோ 100ல எத்தனை போட்டிருக்காங்க எத்தனை போடலன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, டீச்சர் இது கொஞ்சம் டார்க் ஷேடா இருக்கு, பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா ஈஸியா அன்ஷேடட் எத்தனையோ இங்க பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அன்ஷேடட் டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸ்ல இருந்து இந்த அன்ஷேடட் ரீஜனை சப்ராக்ட் பண்ணா ஷேடட் ரீஜன் கிடைச்சிரும். வேற ஒரு கஷ்டமும் கிடையாது குட்டர்ஸ். நான் சொல்ற வார்த்தை புரியுதா? இந்த பாக்ஸ்ல இந்த ஷேட் பண்ணதை கவுண்ட் பண்ண கஷ்டமா இருக்குன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸ்ல அன்ஷேடட கவுண்ட் பண்ணிக்கோ. இது ஈஸியா விசிபிளா தெரியுது. அன்ஷேடட கவுண்ட் பண்ணிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸ்ல இருந்து அன்ஷேடட சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஷேடட் கிடைக்கும். இதேதான் இந்த சமம். சொல்றது புரியுதா? சோ இந்த விஷயங்கள் நீங்களே ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? எதுல எத்தனை பாக்ஸஸ் இருக்குன்னு ட்ரை பண்ணுங்க. இது வேற ஒண்ணுமே கிடையாது, படம் பார்த்து கதை சொல் மாதிரிதான். அடுத்து செகண்ட் ரோமன் லெட்டர் பாருங்க, செஸ். செஸ்ல மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்கு நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மொத்தம் 64. இந்த பக்கம் கிடைமட்டமா 8, வரிசையிலையும் 8, செங்குத்துலயும் 8. சோ 8 8 64. இந்த 64ல வெள்ளை கலர் எத்தனை கட்டம் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்த்து போடுங்க. அடுத்து சாம்பல் நிற கட்டம் அப்படின்னா கிரே கலர்ல எத்தனை ஷேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போடணும். ஒரு கஷ்டமும் கிடையாது. அடுத்து சதுர காய்கள் உள்ள கட்டம்னா
இந்த ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு ஷேப்ஸா இருக்குமா? தெரியுதா உங்களுக்கு? பார்க்க கிங்கு குவீன் இருப்பாங்க. ஸோ இதுல நீங்க ஷேப்பை பத்தி கவலைப்பட வேணாம். அதுல எத்தனை ஷேப் இருக்குன்னு மட்டும் தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ பர்டிகுலர் ஷேப்பை அவங்க பின் பாயிண்ட் பண்ணல குட்டர்ஸ். ஸோ அது பொதுவா எத்தனை ஷேப் இருக்குன்றத கவுண்ட் பண்ணி போடணும். இவ்வளவுதான் இது. சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோம லெட்டர் செகண்ட் ரோம லெட்டரோட நான் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி கொடுத்துட்டேன். இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் இந்த ஃபோர்த் சம் செஞ்சு காமிக்கிறேன். சொல்றது புரியுதா? ஸோ ஃபோர்த் சம் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இல்ல ஃபர்ஸ்ட் சம்மே செஞ்சிடவா? என்ன செய்யலாம்? எது செஞ்சாலும் ஓகே தான். சரி, இப்ப நான் செகண்ட் சம் கூட செஞ்சு காமிக்கிறேனே. ஃபர்ஸ்ட் சம் நீங்க டயக்ராம் பார்த்தோன்னே கவுண்ட் பண்ணி போட்டுருவீங்க. செகண்ட் சம்ல இப்ப இந்த செகண்ட் சம்னா நான் இதை மீன் பண்றேன். சரியா? வேர்ட் ப்ராப்ளம் நான் ரீட் பண்றேன். இந்த இந்த கேம். ஸோ இதை என்ன செய்வோம் அப்படின்னா, சதுர கட்டங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா அது அவங்க கொடுக்கல. சதுர கட்டங்களோட எண்ணிக்கை கொடுக்கல. இப்படி கொடுக்கல டீச்சர் அப்படின்னா ஒன்னொன்னா என்னன்னுமானா வேண்டவே வேண்டாம். இப்படி போட்டிருக்காங்கல்ல, 1 2 3 4 5. சரியா? சோ 5 வர்த்திக்கலை 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. சோ 5 செங்குத்து கோடு, 5 கிடைமட்ட கோடு. சோ 5 5 என்ன வரும்னா 25 பாக்ஸஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாம். போட்டுக்கிட்டு ஒவ்வொன்னா கவுண்ட் பண்ணணும் கஷ்டம். சோ அதே மாதிரி 100 பாக்ஸஸ் எப்படி இருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணுங்க. 1ல இருந்து எது வரைக்கும் இருக்கும்? 1 2 3 போட்டு இப்படியே எது வரைக்கும் இருக்கும்னா 10 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன இருக்கும்? 1 2 3ன்னு சொல்லி அப்படியே 10 வரைக்கும் இருக்கும். அப்ப எத்தனை பாக்ஸஸ் இருக்கும்னா 10 10s 100 பாக்ஸஸ் இருக்கும். சொல்றது புரியுதா? நம்பர் ஆஃப் ரோஸையும் நம்பர் ஆஃப் காலம்ஸையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு நம்பர் ஆஃப் பாக்ஸஸ், தட் இஸ் ஸ்கொயர் பாக்ஸஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். சொல்றது புரியுதா குட்டஸ்? ஸோ ஆல்மோஸ்ட் டைம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சா நம்ம செகண்ட் ரோம் லெட்டர்ல இருந்து சம் செஞ்சு பழகிடலாம். ஓகேவா குட்டஸ்? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? விளக்கம் போடுறா சொல்ற அதே டைலாக் தான் சொல்ல வேண்டியதா இருக்கு இன்னைக்கும். சாட் பாக்ஸ்ல யாரும் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ நடத்தியிருக்க கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு கிளாஸை வைண்ட் அப் பண்ணலாம். சரியா குட்டஸ்? தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய்ஹிந்த்.